ஹாய் ஹலோ ஆர்எஸ் அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ்ல இருந்து டாபிக் வைஸ் பாத்தீங்கன்னா சம்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தொடரை முடிவு செய்தல இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சாச்சு. ஒப்புமை திறன் அறிதல் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சாச்சு. அதே மாதிரி வகைப்பாடுல இருக்கிற வகை 1, வகை 2, வகை 3, வகை 4 முடிச்சாச்சு. வகை 5ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே பாருங்க. குறிப்புகள்: கீழே உள்ள ஒவ்வொரு கேள்வியிலும் எழுத்துக்களின் குழுக்கள் 5 கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் 4 குழுக்கள் ஏதோ ஒரு வகையில் ஒற்றுமையை கொண்டுள்ளன. ஒரு குழு மட்டும் மாறுபட்டு இருக்கும். அந்த மாறுபட்ட குழுவை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, STUW அப்படிங்கறதுதான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த 4 எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, BCDE கரெக்டா இருக்கு பாருங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்து சொல்லி பாருங்க, இதுல எஸ் வராது. பாருங்க, PQRS வரிசையா இருக்கு. WXYZ வரிசையா இருக்கு. பாருங்க, GHIJ எல்லாம் வரிசையா இருக்கு. இது மட்டும் பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பாருங்க, STUV அடுத்துதான் W வரும். இதுல V விட்டுட்டு கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, IHGE தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னா எழுத்துக்கள் அகர வரிசையில் தலைகீழாக உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, நீங்க பாருங்க, RSTU பாருங்க, KLMN வரிசையா இருக்கு. பாருங்க, WXYZ PQRS வரிசையா இருக்கு. இது மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னா நேரா இருக்குது. பாருங்க, எஃப்க்கு அடுத்துதான் வரும் G வரும். பாருங்க, EF அதுக்கு அடுத்துதான் GHIன்னு சொல்லிட்டு வரும். ஆனா நம்மளுக்கு பாருங்க எஃப் கொடுக்காம E கொடுத்திருக்காங்க. பாருங்க, E கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் சம் பார்க்கலாம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, WYYZ தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னா அடுத்தடுத்த 3 எழுத்துக்கள் மீண்டும் ஒரு முறை வருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். A 2B அப்புறம் C வரிசையா தான் இருக்கு. ABCன்னு சொல்லி வரிசையா இருக்கு. நடு எழுத்து மட்டும் 2 தடவை கொடுத்திருக்காங்க. பாருங்க, PQR Q மட்டும் 2 தடவை கொடுத்திருக்காங்க. பாருங்க, HIJ I மட்டும் 2 தடவை கொடுத்திருக்காங்க. KLM பாருங்க, L மட்டும் 2 தடவை கொடுத்திருக்காங்க. பாருங்க, W அடுத்து என்ன வரும்? X தான் வரும். WXY இப்படிதான் வரும். பாருங்க, W 2XY தான் வரும். ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? W 2YZ சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, TVWY தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழுவிலும் எழுத்துக்கள் ஒன்று மாற்றி ஒன்று வருகிறதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, ஏ அடுத்து என்ன வரும்? B விட்டுட்டு C கொடுத்திருக்காங்க. C அடுத்து D E அதுக்கு அடுத்து F G பாருங்க, ஒரு எழுத்து விட்டுட்டு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி I கொடுத்திருக்காங்க. பாருங்க, I அடுத்து என்ன வரும்? J அடுத்து K அடுத்து என்ன வரும்? L M அடுத்து N ஒரு லெட்டர் விட்டு கொடுத்திருக்காங்க. பாருங்க, ஆப்ஷன் டி செக் பண்ணலாம். பாருங்க, F அடுத்து G அடுத்து H அதுக்கு அடுத்து என்னது I அடுத்து J அதுக்கு அடுத்து என்னது K அதுக்கு அடுத்து தான் L வரும். ஓகே பாருங்க, ஆப்ஷன் இ செக் பண்ணலாம். பாருங்க, N அடுத்து என்ன வரும்? O அடுத்து P அடுத்து Q R S T வரிசையா வந்திருக்கு. ஆப்ஷன் சி செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, T அடுத்து என்ன வரும்? U அடுத்து V அடுத்து W X Yன்னு சொல்லிட்டு வரும். இங்க பாருங்க, T அடுத்து U இங்க வருது. V அடுத்து W அப்படி வரிசையா கொடுத்திருக்காங்க. இந்த W இருக்கிற இடத்துல என்ன இருக்கணும்? X இருக்கணும். X அடுத்து Y விட்டுட்டு Zன்னு சொல்லி இங்க கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்திருந்தாதான் கரெக்டான ஆன்சர். நம்மளுக்கு பாருங்க, BWன்னு சொல்லிட்டு வரிசையா இங்க கொடுத்திருக்காங்க. BWYன்னு சொல்லிட்டு வரிசையா கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அஞ்சாவது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் இ, VCBA தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னா ஒரு எழுத்து உயிரெழுத்து, ஒரு எழுத்து அதாவது ஃபர்ஸ்ட் எழுத்து பாத்தீங்கன்னா
உயிரெழுத்து, அதை தொடர்ந்து 3 அடுத்தடுத்த எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. நம்மளுக்கு உயிரெழுத்து தெரியும், ஏஇ ஐ ஓ யூன்னு சொல்லி தெரியும். ஃபர்ஸ்ட் எழுத்து பாருங்க, ஏ உயிரெழுத்து, ஐ உயிரெழுத்து, இ உயிரெழுத்து, ஓங்கிறது வந்து உயிரெழுத்து வவல்ஸ்ல இருக்கு, பிங்கிறது வந்து வவல்ஸ்ல வராது. சோ அதை வச்சே வந்து ஆப்ஷன் இ வந்து செலக்ட் பண்ணலாம். அடுத்து பாருங்க, JKL சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க, வரிசையா இருக்கு, JKL வரிசையா இருக்கு. அடுத்து பாருங்க XYZ வரிசையா இருக்கு. அப்புறம் பாருங்க PQR வரிசையா தான் இருக்கு, FGH வரிசையா இருக்கு, ABC பாருங்க வரிசையா இல்ல, CBAன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ்ல இருக்கு. சோ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 6வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி OSLS தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த ஒரு எழுத்தும் திரும்ப வரவில்லைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது ஆப்ஷன் பில மட்டும் எஸ் மட்டும் பாருங்க 2 டைம்ஸ் வந்திருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது எதுலயுமே பாருங்க வந்த எழுத்தே லெட்டர்ஸ் வந்து வரவே இல்லை. ஓகே, 7வது சம் பார்க்கலாம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி HJMX தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா இந்த ஒரு குழுவில் மட்டும் உயிரெழுத்து இல்லைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. உயிரெழுத்து AEIOUன்னு சொல்லி தெரியும். இதுல பாருங்க ஏ இருக்கு, இ இருக்கு, 2 உயிரெழுத்து இருக்கு. இதுல பாருங்க ஓங்கிற ஒரே ஒரு உயிரெழுத்து இருக்கு. ஆப்ஷன் சி பாருங்க யூ அப்படிங்கிற உயிரெழுத்து இருக்கு. இ பாருங்க ஆப்ஷன் இல பாருங்க ஐங்கிற உயிரெழுத்து இருக்கு. அப்ப இதுல எல்லாத்துலயும் உயிரெழுத்து இருக்கு. ஆப்ஷன் டில மட்டும் பாருங்க AEIO இல்ல, எந்த லெட்டர்ஸுமே இல்ல. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 8வது சம் பார்க்கலாம் பாருங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி CRDT தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலாம் மற்றும் 3ஆம் எழுத்து தொடர்ச்சியானவை, 2 மற்றும் 4ஆம் எழுத்து தொடர்ச்சின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏக்கு அடுத்து என்ன வரும், பி வரும் பாருங்க. பிக்கு அடுத்து PQன்னு சொல்லி வரும், வரிசையா வருது பாருங்க. EF UV GH WX LM NO பாருங்க வரிசையா வந்திருக்கு. இதுல பாருங்க ஆப்ஷன் பி பாருங்க CDRT சொல்லி வரும், வராது. சிக்கு அடுத்து டி தான் வரும், பட் ஆனா ஆருக்கு அடுத்து என்ன வரும், எஸ் தான் வரும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, டீன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 9வது சம் பார்க்கலாம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி PJQX தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா 1வது எழுத்தும் 4வது எழுத்தும் தொடர்ச்சியானவை, 2வது எழுத்தும் 3வது எழுத்தும் அகர வரிசையில தலைகளாக கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி பாருங்க 1வது எழுத்தும் 4வது எழுத்தும் வந்து தொடர்ச்சி பாருங்க. ஹைட்ஸ்க்கு அடுத்து என்ன வரும், ஐ தான் வரும், வரிசையா இருக்கு பாருங்க. அதே மாதிரி பாருங்க ஆருக்கு அடுத்து தான் என்ன வரும், எஸ் வந்து வரும், வரிசையா கொடுத்திருக்காங்க. அதாவது இது மட்டும் SR மட்டும் ரிவர்ஸ்ல இருக்கு, ஹைச்சும் ஐயும் மட்டும் வரிசையா இருக்கு பாருங்க. MN வரிசையா தான் இருக்கு. UV பாருங்க, OPKL WX வரும், சிக்கு அடுத்து தான் டி வரும் பாருங்க, வரிசையா கரெக்டா தான் இருக்குது. இப்ப பாருங்க பிக்கு அடுத்து என்ன வரும், Q வரணும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. அதுக்கடுத்து பாருங்க Qக்கு அடுத்து என்ன வரும், ஆர்ன்னு சொல்லி இந்த இடத்துல எழுதிருக்கணும், இந்த இடத்துல ஆர்ன்னு சொல்லி இருக்கணும். பட் டின்னு சொல்லி அதாவது ஜேன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 10வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ RNJH தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி எப்படின்னு சொல்லி பாக்கலாம் பாருங்க. இது வந்து 2 லெட்டர் பேட்டர்னா வந்து போயிருக்கு. அதாவது SO KG அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 லெட்டரா வந்து அது ஒரு பேட்டர்ன்ல போயிருக்கு பாருங்க. SO எஸ்ல ஓல இருந்து எஸ் வரைக்கும் எழுதிக்கிறேன் பாருங்க. OPQRS சொல்லி நடுவுல எத்தனை லெட்டர் இருக்கு, 3 லெட்டர் கேப் இருக்கு பாருங்க. 3 லெட்டர் கேப் இருக்கு. அதே மாதிரி KGலயும் பாருங்க ஜிக்கும் கேக்கும் இடையில பாருங்க 3 லெட்டர் வந்து கேப் இருக்கு. அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் 2 லெட்டருக்கு இடையில 3 லெட்டர் கேப் இருக்கு. கேஜி கடைசி 2 லெட்டருக்கு இடையிலயும் 3 லெட்டர் வந்து கேப் இருக்கு. அதே மாதிரி QMக்கு பாருங்க 3 லெட்டர் இருக்கு. அதே மாதிரி IEக்கும் இடையில பாருங்க 3 லெட்டர் இருக்குது. இங்கேயும் 3 லெட்டர், இங்கேயும் 3 லெட்டர் இருக்கு. MIக்கு பாருங்க நடுவுல வந்து 3 லெட்டர் தான் இருக்கு. அதே மாதிரி ஏக்கும் ஈக்கும் பாருங்க நடுவுல 3 லெட்டர் தான் வந்து இருக்குது. ஆப்ஷன் இ பாருங்க PL நடுவுல பாருங்க 3 லெட்டர் இருக்கு. அதே மாதிரி HG இடையில வந்து 3 லெட்டர் இருக்கு.
ஆப்ஷன் ஏக்கு பாருங்க ஆருக்கும் எண்ணுக்கும் இடையில பாருங்க 3 லெட்டர் இருக்கு. ஜேக்கும் ஹைச்சுக்கும் பாருங்க இடையில வந்து ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு பாருங்க. இதுக்கு வந்து 3 லெட்டர், இங்க வந்து ஒரே ஒரு லெட்டர் இருக்கு. சோ வந்து ஆப்ஷன் ஏ டிஃபரெண்டா இருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். பாருங்க HIJ அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா வரும் பாருங்க. ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்குது. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 11வது சம் பாருங்க. ஓகே, இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி TORE தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா EAR ஒவ்வொரு குழுவிலும் உள்ளதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. EAR இருக்கு, இங்கே EAR இது கீழே வரணும், R இருக்கு, EAR இருக்கு, இங்கேயும் பாருங்க EAR இருக்குது. ஆப்ஷன் B ல மட்டும் பாருங்க OREன்னு சொல்லி இருக்கு. சோ ஆப்ஷன் B தான் வந்து கரெக்டான ஆன்சர். 12வது சம் பார்க்கலாம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி QNOM தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. இது வந்து ரெண்டு பேட்டர்னா போயிருக்கு. YW அப்படிங்கிற பேட்டர்ன், அதுக்கடுத்து DB அப்படிங்கிற பேட்டர்ன்ல பாருங்க WXY, BCD அப்படிங்கிற பேட்டர்ன் பாருங்க, TRIK பாருங்க, RST IJK பாருங்க, அதுக்கடுத்து HFLJ ஒரு பேட்டர்ன் போயிருக்கு, FGH JKL ஒரு பேட்டர்ன் பாருங்க, UVW அதுக்கடுத்து FD கொடுத்திருக்காங்க, DEF அதுக்கடுத்து பாருங்க QO OPQ அடுத்து பாருங்க NM கொடுத்திருக்காங்க. இப்ப NM வரிசையா இருக்கு பாருங்க, லாஸ்ட் ஒன் மட்டும் NM வரிசையா இருக்கு. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, 13வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் இ UCYB தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுவும் பாருங்க போன சம்ல கொடுத்த மாதிரி அதே பேட்டர்ன்ல தான் வந்து போயிருக்கு. 1வது லெட்டரும் 3வது லெட்டரும் ஒரு பேட்டர்ன்ல வந்து போயிருக்கு. சரி ஓகே, பார்க்கலாம் பாருங்க. ஓக்கு கியூக்கு இடையில உள்ள லெட்டர்ஸ் பாருங்க OPQ, அடுத்து பாருங்க TU அப்படி வரிசையா இருக்கு, US பாருங்க QRS வரிசையா இருக்கு, அதே மாதிரி EF வரிசையா இருக்கு, LN பாருங்க LMN JK வரிசையா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க BCD அதே மாதிரி பாருங்க RS வரிசையா தான் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்க UYன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, CBன்னு சொல்லி வரணும் நம்மளுக்கு. CB வந்து கரெக்டா வந்துருச்சு. பட் ஆனா இங்க பாருங்க யூக்கும் ஒய்க்கும் இடையில எத்தனை லெட்டர் இருக்கு பாருங்க, 3 லெட்டர்ஸ் இருக்கு. மீதி எல்லாத்துலயும் பாருங்க ஒரு லெட்டர்ஸ் தான் விட்டு கொடுத்திருக்காங்க. இப்ப இங்க லாஸ்ட் ஒன் மட்டும் பாருங்க 3 லெட்டர் விட்டு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும், ஒய்க்கு பதிலா Wன்னு சொல்லி இருந்தா கரெக்டா வந்திருக்கும். சோ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 14வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ CEAR தான் வந்து கரெக்ட். எப்படின்னா மற்ற அனைத்து குழுவிலும் ஒரு அர்த்தம் உள்ள வார்த்தைகளை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, டியர் டியர் நியர் இது எல்லாமே வந்து வார்த்தைகள், மீனிங் ஆன ஆங்கில வார்த்தையில மீனிங் உள்ள வார்த்தைகள். அப்புறம் பாருங்க CEARங்கிறதுல ஒரு வார்த்தை கிடையாது. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 15வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி IKGM தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2வது 4வது எழுத்து தொடர்ச்சியானவைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 1 மற்றும் 3வது எழுத்துக்கிடையே ஒரு எழுத்து இடைவெளி உள்ளதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி பார்க்கலாம் பாருங்க. 2வது எழுத்தும் 4வது எழுத்தும் தொடர்ச்சி பாருங்க, FG தொடர்ச்சியா தான் இருக்கு. அதே மாதிரி UV தொடர்ச்சி தான், OP தொடர்ச்சியா தான் இருக்குது, XY அதுக்கு அடுத்தடுத்த வார்த்தைகளா தான் இருக்குது பாருங்க. டியும் பிக்கும் இடையில பாருங்க BCD ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க. அதே மாதிரி QRS ஒரு லெட்டர் இருக்குது, KLM ஒரு லெட்டர் இருக்குது, TUV இதுலயும் வந்து ஒரு லெட்டர் தான் வந்து இருக்குது பாருங்க. IKGன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல ஐக்கும் ஜிக்கும் இடையில உள்ள லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லெட்டர்ஸ் தான் பாருங்க. கேக்கும் எல்லுக்கும் இடையில பாருங்க லெட்டர்ஸ் ஒரு லெட்டர் இருக்குது. இங்க பாருங்க எந்த லெட்டர்ஸுமே வந்து இல்ல, ஆனா இந்த இதுல மட்டும் ஒரு லெட்டர் KLM அதாவது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல போயிருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 16வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி MNST தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க.
ஏசி ஹைச்ஐ அப்படிங்கிற பேட்டர்ன்ல வந்து போயிருக்கு பாருங்க. ஏபிசி ஒரு லெட்டர் இருக்குது. அதே மாதிரி பாருங்க டிக்கும் எஃப்க்கு இடையில ஒரு லெட்டர், கியூக்கும் ஓக்கும் பிக்கும் இடையில பாருங்க ஒரு லெட்டர் டிஃபரன்ஸ் இருக்குது. ஓக்கு கியூக்கு இடையில ஒரு லெட்டர் டிஃபரன்ஸ்ல இருக்குது. அதே மாதிரி பாருங்க பி ஆருக்கு இடையில வந்து ஒரு லெட்டர் டிஃபரன்ஸ். அதே மாதிரி பாருங்க ஹைச்ஐ கேஎல் பிடபிள்யூ டபிள்யூஎக்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இருக்கு. ஆப்ஷன் சி செக் பண்ணலாம் பாருங்க. எம்என் பாருங்க வரிசையா இருக்கு. எம்என் வரிசையா இருக்குது. நடுவுல ஒரு லெட்டர் கூட வரல. நம்மளுக்கு இங்க எல்லாத்துலயுமே வந்து பாருங்க ஒரு லெட்டர் இருக்குது. இங்க மட்டும் இல்ல. சோ ஆப்ஷன் டி தான் வந்து சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 17வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி RSUY தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாக்கலாம் பாருங்க. ABDGன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ செக் பண்ணலாம் பாருங்க. ஏபி, அதுக்கடுத்து ஒரு டி, அதுக்கடுத்து ஜி பாருங்க. நடுவுல ஒரு லெட்டர் இருக்கு. அதுக்கடுத்து 2 லெட்டர் இருக்கு. ஆப்ஷன் பி செக் பண்ணலாம் பாருங்க. ஐஜே, தென் ஜேல இருந்து பாருங்க எல் இருக்கு. நடுவுல ஒரு லெட்டர். தென் எல்ல இருந்து பாருங்க ஓக்கு 2 லெட்டர் இருக்கு. எம்என், அடுத்து பாருங்க பி கொடுத்திருக்காங்க. பில இருந்து எஸ் பாருங்க. இங்க ஒரு லெட்டர், இங்க 2 லெட்டர். அடுத்து பாருங்க பி கியூல இருந்து எஸ் ஒரு லெட்டர். அடுத்து பி வந்து பாத்தீங்கன்னா 2 லெட்டர். ஆப்ஷன் டி வந்து செக் பண்ணலாம் பாருங்க. ஆர்எஸ்க்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? யூ கொடுத்துருக்காங்க. யூல இருந்து ஒய் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க இதுல ஒரு லெட்டர் தான் இருக்குது. பட் இங்க பாருங்க 1 2 3 லெட்டர் இருக்கு. எல்லாத்துலயுமே வந்து நடுவுல ஒரு லெட்டர், அதுக்கடுத்து 2 லெட்டர் டிஃபரெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர், அடுத்து 3 லெட்டர் டிஃபரெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 18வது சம் பார்க்கலாம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ XYZA தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா 4 அடுத்தடுத்த எழுத்துக்கள் சரியான அகர வரிசையில இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. XYZ, இசட்க்கு அடுத்து மறுபடியும் என்னது வரும்? ஏ தான் சொல்லி வரும். சோ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்ட். இதெல்லாம் பாருங்க PXZD, QSBR இதெல்லாம் பாருங்க வரிசையாவே இல்ல. சோ ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 19வது சம் பார்க்கலாம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். FEJC தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பாக்கலாம் பாருங்க. இது எந்த மாதிரி பேட்டர்ன்லாம் 1வது எழுத்தும் 3வது எழுத்தும் 2வது எழுத்தும் 4வது எழுத்தும் அப்படிங்கிற பேட்டர்ன்ல போயிருக்கு பாருங்க. PQR, அதே மாதிரி ONM அந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்கு பாருங்க. WXY, அதுக்கடுத்து பாருங்க BUT, TUB அப்படின்னு சொல்லி வரும். சரி ஓகே. அதுக்கடுத்து பாருங்க LKLM, அடுத்து பாருங்க HIJ, அதுக்கடுத்து பாருங்க QRS, ஒரு லெட்டர் எல்லாத்துலயும் பாருங்க ஒரு லெட்டர் இருக்குது. அடுத்து பாருங்க NOP அப்படிங்கிற பேட்டர்ன்ல போயிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க FJ, எஃப்க்கும் ஜேக்கும் இடையில பாருங்க 3 லெட்டர் டிஃபரன்ஸ். நம்மளுக்கு இங்க எல்லாம் பாருங்க ஒரு லெட்டர் தான் டிஃபரெண்ட்ல இருக்கு பாருங்க. FGHIJ பாருங்க 3 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்குது. மீதி எல்லாத்துக்கும் பாருங்க ஒரு லெட்டர் தான் டிஃபரெண்ட்ல இருக்குது. சோ இத வச்சு சொல்லிடலாம் ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்ட். CEUS தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாக்கலாம் பாருங்க. இது வந்து எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னா ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் லாஸ்ட் 2 லெட்டர் அப்படிங்கிற பேட்டர்ன்ல போகுது பாருங்க. ABC ஒரு லெட்டர் வந்து டிஃபரெண்ட்ல இருக்குது பாருங்க. XYZ ஒரு லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்குது. அதே மாதிரி பாருங்க BCD ஒரு லெட்டர் டிஃபரெண்ட். WXY ஒரு லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்குது. அதே மாதிரி பாருங்க EFG ஒரு லெட்டர் டிஃபரெண்ட். TUB ஒரு லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்குது. இங்கேயும் பாருங்க GHI ஒரு லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்கு பாருங்க. அதுக்கு RST ஒரு லெட்டர் வந்து டிஃபரெண்ட்ல இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன் இ குள்ளது செக் பண்ணலாம் பாருங்க. CDE அதாவது ஒரு லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்குது. STU ஒரு லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்கு. எல்லாமே ஒரு லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்கு. பட் ஆனா என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாத்தீங்களா ABCD வரிசை. இது இந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஏக்கு ஈக்குவலா அதுக்கு ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏக்கு ஆப்போசிட் லெட்டர் இசட் அந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து இங்க போயிருக்கு. இங்க பாருங்க ஏக்கு அப்படியே ஆப்போசிட் லெட்டர் இசட் அந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்கு. அதே மாதிரி பாருங்க சிக்கு ஆப்போசிட் லெட்டர் எக்ஸ். இந்த பாருங்க சிக்கு ஆப்போசிட் லெட்டர் எக்ஸ்.
இருக்குது இல்லையா? அதே மாதிரி பாருங்க பிக்கு ஆப்போசிட் லெட்டர் ஒய் இங்க பாருங்க இருக்குது. பிக்கு ஆப்போசிட் லெட்டர் ஒய். அதே மாதிரி பாருங்க டிக்கு அப்படியே ஆப்போசிட் லெட்டர் பாருங்க டபிள்யூ இங்க இருக்கு இல்லையா? ஈக்கு ஆப்போசிட் லெட்டர் வி பாருங்க, ஈக்கு ஆப்போசிட் லெட்டர் வி இருக்குது. அதே மாதிரி ஜிக்கு ஆப்போசிட் லெட்டர் டி இருக்குது பாருங்க, ஜிக்கு ஆப்போசிட் லெட்டர் டி இருக்குது இங்கே இருக்குது பாருங்க. அகைன் அதை தான் கொடுத்துருக்காங்க, ஜிக்கு ஆப்போசிட் லெட்டர் டி. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஐக்கு அப்படியே ஆப்போசிட் லெட்டர் ஆர்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க, ஐக்கு அப்படியே ஆப்போசிட் லெட்டர் ஆர் இருக்குது. அதே மாதிரி பாருங்க சிக்கு அப்படியே ஆப்போசிட் லெட்டர் யூவா, நம்ம இங்கதான் ஆல்ரெடி போட்டிருக்கோம். சிக்கு ஆப்போசிட் லெட்டர் இங்க என்னது எக்ஸ் தான் வந்து இங்க வந்து இருக்குது. ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி பாருங்க ஈக்கு அப்படியே ஆப்போசிட் பாருங்க இங்க என்ன இருக்கு வின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளுக்கு இங்க ஈக்கு அப்படியே ஆப்போசிட் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க, எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிக்கு ஆப்போசிட் வந்து ஈக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா பி தான் வந்து கரெக்டா வரும். ஆனா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா யூஎஸ் சொல்லி மாத்தி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சி இ எக்ஸ் வி அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டா இருந்திருக்கும் பாருங்க. சிக்கு அப்படியே ஆப்போசிட் எக்ஸ், ஈக்கு அப்படியே ஆப்போசிட் வின்னு சொல்லி இந்த மாதிரி வந்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும். நம்மளுக்கு சிஇ யூஎஸ் சொல்லி கொடுத்ததுனால ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 21வது சம் பார்க்கலாம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி HIUV தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா 1 மற்றும் 2, 3 மற்றும் 4 தொடர்ச்சியானவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் 2 லெட்டரும் வந்து தொடர்ச்சியானவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு ஒரு பேட்டர்னும் இருக்குது, பாக்கலாம் பாருங்க. பிசி வரிசையா தான் இருக்கு. அதே மாதிரி பாருங்க YZ சொல்லி வரிசையா தான் வந்திருக்கு. பட் ஆனா பிக்கு அப்படியே ஆப்போசிட் லெட்டர் என்னது ஒய் இருக்கு பாருங்க. அதே மாதிரி பிக்கு அப்படியே ஆப்போசிட் லெட்டர் ஒய் இருக்கு பாருங்க, இருக்குது இல்லையா? இப்ப இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் போயிருக்கு பாருங்க. EF வரிசையா தான் இருக்கு. அதே மாதிரி பாருங்க VW அப்படி வந்து கரெக்டா தான் இருக்குது. ஆனா இங்க பாருங்க ஈக்கு அப்படியே ஆப்போசிட் லெட்டர் V, அதுதான் வந்து அடுத்த லெட்டரா கொடுத்துருக்காங்க. இப்ப தேர்ட் லெட்டர் என்னது செகண்ட் லெட்டருக்கு அப்படியே ஆப்போசிட் லெட்டர் தான் வந்து தேர்ட் லெட்டர், சாரி ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு அப்படியே ஆப்போசிட் லெட்டர் தான் வந்து தேர்ட் லெட்டரா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜேக்கு அப்படியே ஆப்போசிட் லெட்டர் வந்து யூ இங்க இருக்கு பாருங்க. ஜேக்கு அப்படியே ஆப்போசிட் லெட்டர் யூ தான் வந்து தேர்ட் லெட்டரா வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வரிசையா வந்திருக்கு பாருங்க, JKன்னு சொல்லி வரிசையா இருக்கு. அண்ட் தென் QR சொல்லி அதுவும் வந்து வரிசையா தான் இருக்கு. தென் இங்க பாருங்க ஏக்கு அப்படியே ஆப்போசிட் லெட்டர் பாருங்க இசட் இங்க இருக்கு, அதேதான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. AB நெக்ஸ்ட் வேர்டு பாருங்க AB வரிசையா தான் இருக்கு. இசட்டுக்கு அடுத்த லெட்டர் என்ன லெட்டர் வரும் ஏ தான் வரும், அதுவும் வந்து வரிசையா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி செக் பண்ணலாம் பாருங்க. ஹை செயின் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹைச்சுக்கு அடுத்து ஐ கரெக்டா தான் வரிசையா தான் இருக்குது. அப்புறம் பாருங்க யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹைச்சுக்கு அப்படியே ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ் வருது. ஹைச்சுக்கு அப்படியே ஆப்போசிட் லெட்டர் எஸ் தான். ஆனா எஸ்க்கு அடுத்து என்ன வரணும் இங்கிட்டு டீன்னு சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க UVன்னு சொல்லி மாத்தி கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 22வது சம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ILMP தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாக்கலாம் பாருங்க. ஏல இருந்து டிக்கு பாருங்க, ஏல இருந்து டிக்கு பாத்தீங்கன்னா 2 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்குது. தென் அதுக்கடுத்து ஜி பாத்தீங்கன்னா 2 லெட்டர் டிஃபரெண்ட்ல தான் வருது. ஜில இருந்து ஜேக்கு பாத்தீங்கன்னா 2 லெட்டர் டிஃபரெண்ட். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 2 லெட்டர் டிஃபரெண்ட்ல போகுது பாருங்க. பிக்கு அடுத்து எஸ்க்கு அடுத்து விக்கு அடுத்து ஒய் பாருங்க. இது எல்லாமே 2 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்குது. எல் அடுத்து ஓ, நெக்ஸ்ட் ஆர், அடுத்து யூ பாருங்க. இதுவும் 2 லெட்டர் டிஃபரெண்ட்ல தான் இருக்குது. ஆப்ஷன் இ செக் பண்ணலாம் பாருங்க. எஃப் ஐ எல் ஓ பாருங்க, எல்லாமே 2 லெட்டர் டிஃபரெண்ட்ல தான் வந்து இருக்குது. ஆப்ஷன் டி செக் பண்ணலாம் பாருங்க. ILM ஓ சாரி பி பாருங்க. இங்க பாருங்களேன், இங்க 2 லெட்டர், இங்க லெட்டர்ஸ் எந்த லெட்டர்ஸுமே வந்து விடவே இல்லை. இங்க வந்து 2 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்குது. நம்மளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா 2 லெட்டர் டிஃபரெண்ட்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் நம்மளுக்கு போயிருக்கு.
இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 23வது பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏபிசிக்யூ தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. எல்லா குழுவிலும் ஒரு பெரிய எழுத்து உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் பில பாருங்க ஒரு பி பெரிய எழுத்து இருக்கு. ஆப்ஷன் சில பாருங்க சி பெரிய எழுத்து இருக்கு. ஆப்ஷன் டில பாருங்க டி பெரிய எழுத்து இருக்கு. ஆப்ஷன் இல பாருங்க பி பெரிய எழுத்து இருக்குது. ஆனா ஆப்ஷன் ஏல மட்டும் பாருங்க எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸா இருக்கிறதுனால சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 24வது பார்க்கலாம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி NPRS தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா மற்ற எல்லா குழுவிலும் ஒரு சிறிய எழுத்து உள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க ஆப்ஷன் ஏல பாருங்க ஒரே ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கு. ஆப்ஷன் சில பாருங்க ஒரே ஒரு சின்ன லெட்டர் இருக்குது. ஆப்ஷன் டி பாருங்க ஹைச் ஸ்மால் லெட்டர் இருக்கு. ஆப்ஷன் இ பாருங்க 6 ஸ்மால் லெட்டர் இருக்கு. ஆப்ஷன் பில மட்டும் பாருங்க 2 ஸ்மால் லெட்டர் இருக்குது. என்பின்னு சொல்லி 2 ஸ்மால் லெட்டர் இருக்கு. மீதி எல்லாத்துலயும் பாருங்க ஒரு ஸ்மால் லெட்டர்ஸ் தான் இருக்குது. ஆப்ஷன் டில மட்டும் 2 இருக்கிறதுனால ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 25வது ஓகே, இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி OWJB தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா 3வது எழுத்து சிறியது மற்றும் உயிரெழுத்துன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. உயிரெழுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் AEIOUன்னு சொல்லி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதுல பாருங்க அந்த 3வது எழுத்து வந்து ஸ்மால் லெட்டர், அதுவும் அது வந்து ஒரு உயிரெழுத்து வவல்ஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. 3வது எழுத்து வவல்ஸ் O லெட்டர் இருக்குது பாருங்க. 3வது எழுத்து இ இருக்கு பாருங்க வவல்ஸ். அதே மாதிரி ஐங்கிறது பாருங்க வவல் லெட்டர், யூங்கிறது வந்து வவல் லெட்டர். ஆப்ஷன் பில பாருங்க 3வது எழுத்து ஜேங்கிறது வந்து வவல்ஸா கிடையாது, அது வந்து ஒரு கான்சனன்ட். சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 26வது பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி KNPR தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாக்கலாம் பாருங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. சில இருந்து இல இருந்து ஜில இருந்து ஐ பாருங்க ஒரு லெட்டர் டிஃப்ரெண்ட்ல வந்து போயிருக்கு. அதே மாதிரி பாருங்க FHJL பாருங்க இதுலயே ஒரு லெட்டர் விட்டு போயிருக்கு. PR ஆர்ல இருந்து டில இருந்து பாத்தீங்கன்னா பி, இதுலயும் ஒரு லெட்டர் டிஃப்ரெண்ட்ல தான் போயிருக்கு. அதுக்கடுத்து பாருங்க ஆப்ஷன் இ பாருங்க UWல இருந்து ஒய்ல இருந்து ஏ பாருங்க இதுவும் ஒரு லெட்டர் டிஃப்ரெண்ட்ல தான் போயிருக்கு. ஆப்ஷன் டி மட்டும் பாருங்க கேல இருந்து என்ல இருந்து பில இருந்து ஆர் எல்லாமே ஒரு லெட்டர் டிஃப்ரெண்ட்ல போயிருக்கு. இதுல மட்டும் பாருங்க 2 லெட்டர் இருக்கு பாருங்க, 2 லெட்டர் இருக்கு. தென் இங்க ஒரு லெட்டர் இருக்குது, அந்த மாதிரி கேப்ல போயிருக்கு. மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் டிஃப்ரெண்ட்ல தான் வந்து போயிருக்கு. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 27வது பாருங்க. குறிப்புகள். கீழே உள்ள ஒவ்வொரு கேள்வியிலும் எழுத்துக்களின் குழுக்கள் 4 கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் 3 குழுக்கள் ஏதோ ஒரு வகையில் ஒற்றுமையை கொண்டுள்ளன. மாறுபட்ட குழுவை கண்டறியன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பாக்கலாம் பாருங்க. இப்ப 27வது இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி FGHI தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா அகர வரிசையில் தொடர்ச்சியான 4 எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. அகர வரிசையில இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. FGHI வரிசையா இருக்குது. இதுல பாருங்க இதுல வரிசையாவா இருக்குது ST அடுத்து UV பாருங்க குழப்பி இருக்குது. அதே மாதிரி பாருங்க CDEF குழப்பி தான் இருக்குது. அண்ட் தென் பாருங்க அதுக்கு அடுத்து ஆப்ஷன் டி பாருங்க IJKL இந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது. ஆப்ஷன் பி மட்டும் பாருங்க வரிசையா இருக்கு FGHIன்னு சொல்லி இருக்கிறதுனால ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 28வது பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ACDF தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1வது எழுத்தும் 2வது எழுத்தும் 3வது எழுத்தும் 4வது எழுத்தும் தொடர்ச்சியானவின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி பாக்கலாம் பாருங்க. 1 2 3 4 பாருங்க GFG வரிசையா தான் வந்து இருக்குது. அதே மாதிரி KL வரிசையா தான் இருக்கு பாருங்க. HI வரிசையா இருக்கு. BW வரிசையா தான் இருக்கு பாருங்க. TU வரிசையா தான் இருக்கு. OPங்கிறதும் வரிசையா தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ பாருங்க AC வரிசையாவா இருக்கு. AB
தான் வரிசையா வரும். சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அதை வச்சு ஆப்ஷன் ஏன்னு சொல்லி போட்டுடலாம். அதுக்கடுத்து பாருங்க டிஎஃப், டிக்கு அடுத்து என்ன வரும்? இ தான் வரும். அதுக்கடுத்துதான் வந்து எஃப் வரும். சோ அப்ப அதை வச்சும் போட்டுடலாம். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 29வது சம். ஓகே, இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி HJMO தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாப்போம் பாருங்க. எஸ்ல இருந்து யூ போயிருக்கு, எஸ்ல இருந்து யூ, யூல இருந்து டபிள்யூ, டபிள்யூல இருந்து ஒய். பாருங்க ஒரு லெட்டர் டிஃப்ரெண்ட்ல வந்து போயிருக்கு. அப்போ ஒரு லெட்டர் டிஃப்ரெண்ட்ல போயிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க எம், அடுத்து ஓ, அடுத்து கியூ, அடுத்து எஸ். இதுவும் வந்து ஒரு லெட்டர் டிஃப்ரெண்ட்ல தான் போயிருக்கு. சி, அடுத்து இ, அடுத்து ஜி, அடுத்து ஐ. இதுவும் ஒரு லெட்டர் டிஃப்ரெண்ட்ல போயிருக்கு. ஆப்ஷன் டி பாருங்க ஹைச் ஜே எம் ஓ போயிருக்கு. பாருங்க இங்க ஒரு லெட்டர், இங்க 2 லெட்டர், இங்க ஒரு லெட்டர். இது எல்லாம் ஒரு லெட்டர் டிஃப்ரெண்ட்ல போயிருக்கு. ஆப்ஷன் டி மட்டும் ரெண்டு லெட்டர் டிஃப்ரெண்ட்ல போயிருக்கிறதுனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 30வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி JFHG தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. வரிசையா இல்லாட்டினாலும் தொடர்ச்சியா 4 எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வரிசையா இல்லாட்டினாலும் தொடர்ச்சியா இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த 4 லெட்டரும் இங்க இருக்கு பாருங்க. BCDE வரிசையா இல்லாட்டினாலும் அந்த 4 லெட்டர் குழப்பி கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க ஆப்ஷன் B ல பாருங்க DEFG எல்லாம் வரிசையா தான் இருக்கு. ஆப்ஷன் சி பாருங்க HIJK வரிசையா தான் இருக்கு. ஆப்ஷன் டி பாருங்களேன் FGH வராது, ஐ தான் வரும். ஐக்கு அடுத்த வந்து ஜே வரும். சோ ஒரு லெட்டர் விட்டுட்டு கொடுத்திருக்கிறதுனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 31வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி USTO தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா மற்ற எல்லா குழுக்களிலும் ஒரு எழுத்து 2 முறை வருகிறதுன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. எஸ் 2 தடவை வந்திருக்கு, ஓ 2 தடவை வந்திருக்கு, டி 2 தடவை வந்திருக்கு. ஆனா ஆப்ஷன் டில பாருங்க எல்லாமே ஒரு எழுத்து தான் வந்திருக்கு. இது எதுவுமே வந்து ரிப்பீட்டடா வரல. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 32வது சம் பார்க்கலாம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி OMNM தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தலைகீழ் வரிசையில் 4 தொடர்ச்சியான எழுத்துக்கள் உள்ளதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தலைகீழ வரிசைனாலும் தொடர்ச்சியா தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க பாக்கலாம். GHIJ வரிசையா தான் இருக்குது. அண்ட் தென் பாருங்க PQRS வரிசையா தான் இருக்கு. பாருங்க WXYZ வரிசையா தான் இருக்கு. ஆப்ஷன் பி மட்டும் பாருங்களேன் MN ஓக்கு அடுத்துதான் பி வரும். பாருங்க MN ஓக்கு அடுத்துதான் வந்து பி வரும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, அப்படி மாத்தி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 33வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி OSBQ தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. இதுவும் வரிசையா இல்லாட்டினாலும் எழுத்துக்கள் வந்து தொடர்ச்சியாக உள்ளதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி பாருங்க. ஏ, அடுத்து பாத்தீங்கன்னா இ, அடுத்து ஜி, அடுத்து பாத்தீங்கன்னா சி. பாருங்க எல்லாத்துலயும் ஒரு லெட்டர் டிஃப்ரெண்ட்ல வரிசையா இருக்கனாலும் தொடர்ச்சியா தான் இருக்குது. அடுத்து பாருங்க H L J Nக்கு அடுத்து ஜே பாருங்க வரிசையா தான் இருக்கு. தென் பாருங்க B Z D X, அதுக்கு அடுத்து பாருங்க O S B Q. பாருங்க எல்லாமே வந்து வரிசையா இருக்கு. பட் ஆனா எல்லாத்துலயும் ஒரு லெட்டர் டிஃப்ரெண்ட்ல இருக்குது. இதுல லாஸ்ட் ஒன்ல பாருங்க ஆப்ஷன் சில மட்டும் 2 எழுத்து, இந்த பாருங்க 2 எழுத்து டிஃப்ரெண்ட்ல இருக்கு. மீதி எல்லாம் பாருங்க இங்க எல்லாம் ஒரு எழுத்து டிஃப்ரெண்ட்ல இருக்குது. இது மட்டும் பாருங்க ST U கொடுத்திருந்தா கரெக்டா இருக்கும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, பின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாத்தீங்களா இங்க வந்து பின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 34வது சம்.
இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி CEXZ தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. BD ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் லாஸ்ட் 2 லெட்டர் அப்படிங்கிற பேட்டர்ன்ல பாருங்க. BCD ஒரு லெட்டர் டிஃபரெண்ட் இருக்கு. அதே மாதிரி பாருங்க டிக்கு எஃப்க்கு இடையில இ அப்படிங்கிற ஒரு லெட்டர் டிஃபரெண்ட் இருக்கு. ஈக்கும் ஜிக்கு இடையில பாருங்க ஒரு லெட்டர் எஃப் ஒரு லெட்டர் டிஃபரெண்ட் இருக்கு. சிக்கும் ஈக்கும் இடையில பாருங்க டி அப்படிங்கிற ஒரு லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்குது. அதே மாதிரி பாருங்க லாஸ்ட் 2 லெட்டர் பார்க்கலாம். பாருங்க WYW கொடுத்துருக்காங்க. YXW அப்படி ரிவர்ஸ்ல இருக்குது. அதே மாதிரி பாருங்க லாஸ்ட் 2 லெட்டர் YXW ரிவர்ஸ்ல இருக்குது. XVன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. BWX வரிசையா தான் இருக்குது. XZ XYZ சொல்லி வரிசையா தான் இருக்கு. இதெல்லாம் பாருங்க ரிவர்ஸ்ல இருக்குது. இது மட்டும் பாருங்க XYZ சொல்லிட்டு வரிசையா இருக்கு. மீதி எல்லாம் பாருங்க YXW XWV அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ்ல இருக்குது. இது மட்டும் லாஸ்ட் ஒன் மட்டும் பாருங்க XYZ சொல்லிட்டு வரிசையில இருக்குது. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 35வது சம் பார்க்கலாம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். OUST தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஒரு குழுவில் மட்டுமே 2 உயிரெழுத்துக்கள் உள்ளனன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்து தெரியும் நம்மளுக்கு AEIOUன்னு சொல்லி நம்மளுக்கு நல்லாவே வந்து தெரியும். பாருங்க ஆப்ஷன் பில பாருங்க ஐங்கிற ஒரே ஒரு லெட்டர் இருக்குது. ஆப்ஷன் சில இ ஒரு லெட்டர் தான் இருக்குது. ஆப்ஷன் டில ஏங்கிற ஒரு லெட்டர் தான் இருக்கு. ஆப்ஷன் ஏல மட்டும் பாருங்க AU அப்படிங்கிற 2 லெட்டர் இருக்குது. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 36வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். AEIO தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. இப்ப பாருங்க இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் பேட்டர்ன்ல போயிருக்கு. பாருங்க BF நடுவுல எத்தனை லெட்டர் டிஃபரெண்ட் இருக்கு? 3 லெட்டர் இருக்குது. BCDEF. அதே மாதிரி பாருங்க ஜேக்கும் எண்ணுக்கும் இடையில பாத்தீங்கன்னா அதே 3 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க சிக்கும் ஜிக்கும் இடையில உள்ள லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 3 லெட்டர். அதே மாதிரி கேக்கும் ஓக்கும் இடையில பாத்தீங்கன்னா 3 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்குது. டிக்கும் ஹைச்சுக்கும் இடையில பாத்தீங்கன்னா 3 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்கு. எல்லுக்கும் பிக்கும் பாத்தீங்கன்னா 3 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்குது. அதே மாதிரி ஏக்கும் ஈக்கும் பாத்தீங்கன்னா 3 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்குது. ஐக்கும் ஓக்கும் பாருங்க 1 2 3 4 5 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்கு. இது எல்லாமே 3 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்குது. லாஸ்ட் பாருங்க ஆப்ஷன் ஏ மட்டும் பாத்தீங்கன்னா 5 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்கு. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி UQMJ தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. TPLH பாருங்க 3 லெட்டர் டிஃபரெண்ட்ல வந்து போகுது. அதே மாதிரி பாருங்க SOKG இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 3 லெட்டர் டிஃபரெண்ட்ல போகுது. அதே மாதிரி பாருங்க Z அதுக்கடுத்து BRN இதுவும் 3 லெட்டர் டிஃபரெண்ட்ல போகுது. ஆப்ஷன் டி பாருங்க UQMJ இங்க பாருங்க இதுல 3 லெட்டர் இதுலயும் வந்து 3 லெட்டர். லாஸ்ட் பாருங்க 2 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்குது. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே 38வது சம் பார்க்கலாம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ JKXT தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க ஆப்ஷன் பில இருந்து எழுதிக்கலாம் GH அதுக்கடுத்து பாருங்க QR சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்க AB அதுக்கடுத்து KL. ஆப்ஷன் டி பாருங்க DE அதுக்கடுத்து NO அதுக்கடுத்து ஆப்ஷன் ஏ பாருங்க JK லாஸ்ட் ST சொல்லி இருக்கு. இப்ப நடுவுல எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்னு பாக்கலாம் பாருங்க. 3 5 6 7 8 டிஃபரெண்ட் இருக்கு. இதுலயும் பாருங்க 3 4 5 6 7 8 இதுல 8 டிஃபரெண்ட். 1 2 3 4 5 6 7 8 இதுல 8 டிஃபரெண்ட் இருக்கு. ஆப்ஷன் ஏ பாருங்க 1 2 3 4 5 6 7
7 தான் வந்து டிஃபரெண்ட்ல இருக்குது. மீதி எல்லாமே பாருங்க 8 டிஃபரெண்ட்ல இருக்கு. ஆப்ஷன் ஏ மட்டும் 7 டிஃபரெண்ட்ல இருக்கிறதுனால அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 39வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, BFJQ தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி பாருங்க எப்படின்னு சொல்லி பாக்கலாம். ஜே, ஆப்ஷன் ஏ வந்து செக் பண்ணலாம். ஜே, அடுத்து என்ன இருக்கு? கே, நெக்ஸ்ட் பாருங்க ஓ, அடுத்து வந்து பி இருக்கு. இதுல எதான் டிஃபரெண்ட் பாருங்க 2, அதுக்கடுத்து 4, அடுத்து 6 டிஃபரெண்ட்ல இருக்குது. அகைன் பாருங்க ஐ, அடுத்து எல், அடுத்து கியூ, எக்ஸ். இதுவும் பாருங்க 2, 4, 6 டிஃபரெண்ட்ல இருக்குது. ஆப்ஷன் டி பாருங்க ஆர், யூ, ஜெட், அதுக்கடுத்து ஜி. இதுவும் பாருங்க 2, 4, 6 டிஃபரெண்ட்ல இருக்கு. ஆப்ஷன் பி பாருங்களேன், பி, எஃப், ஜே, கியூன்னு சொல்லி இருக்கு. இது எத்தனை டிஃபரெண்ட் பாருங்க. இங்க பாருங்க இதுல 3 லெட்டர் டிஃபரெண்ட்ல வருது, இங்கேயும் 3 லெட்டர் டிஃபரெண்ட்ல வருது, இங்க வந்து 6 லெட்டர். நம்மளுக்கு இது எல்லாமே பாருங்க 2, 4, 6 அப்படிங்கிற டிஃபரெண்ட்ல வருது. ஆப்ஷன் பி மட்டும் பாருங்க 3, 3, 6 டிஃபரெண்ட்ல வரதுனால ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 40வது சம் பார்க்கலாம். பாருங்க இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். BNID தான் வந்து கரெக்ட். எப்படின்னு பாக்கலாம் பாருங்க. எம், அதுக்கடுத்து கே, அதுக்கடுத்து ஜி, ஏ. பாருங்க எத்தனை டிஃபரெண்ட் வருதுன்னு பாக்கலாம். 1, 3, 5 அப்படிங்கிற டிஃபரெண்ட்ல வருது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஆர், பி, எல், எஃப். இதுவும் பாத்தீங்கன்னா 1, 3, 5ங்கிற டிஃபரெண்ட்ல தான் வருது. அதுக்கடுத்து ஆப்ஷன் டி பாருங்க பி, டி, பி, ஜே. இதுவும் பாருங்க 1, 3, 5 அப்படிங்கிற டிஃபரெண்ட்ல தான் வருது. ஆப்ஷன் பி பார்க்கலாம். பி, என், ஐ, டி. இதுல பாருங்க இதுல 1 டிஃபரெண்ட், இதுல பாருங்க 4 டிஃபரெண்ட் வருது, இதுலயும் 4 டிஃபரெண்ட் வருது. நம்மளுக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா 1, 3, 5ங்கிற டிஃபரெண்ட்ல வருது. ஆப்ஷன் பி மட்டும் பாத்தீங்கன்னா 1, 4, 4 டிஃபரெண்ட்ல வரதுனால அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 41வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ZADF தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி பார்க்கலாம் பாருங்க. ஆப்ஷன் ஏ, பி, டி, அதுக்கடுத்து ஜி அண்ட் தென் ஐ. இது வந்து பாருங்க 1, 2, 1 அப்படிங்கிற டிஃபரெண்ட்ல வந்து போகுது. சரி ஆப்ஷன் பி பாருங்க ஜே, எல், ஓ, கியூ. பாருங்க இதுவும் 1, 2, 1ங்கிற டிஃபரெண்ட்ல தான் இருக்குது. ஆப்ஷன் டி செக் பண்ணலாம். ஆர், டி, டபிள்யூ, ஒய். இதுவும் பாத்தீங்கன்னா 1, 2, 1 அப்படிங்கிற டிஃபரெண்ட்ல தான் இருக்குது. ஆப்ஷன் சி பாருங்க ஜெட், ஏ, டி, எஃப். இது நல்லாவே தெரியுது, இதுல எந்த எழுத்தும் வந்து விடுபடவே இல்லை. அதுக்கடுத்து பாருங்க 2 லெட்டர் வந்து டிஃபரெண்ட்ல இருக்கு, அடுத்து 1 லெட்டர், அதுக்கடுத்து லாஸ்ட் 1 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்குது. பாருங்க இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல வருது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 1, 2, 1ங்கிற பேட்டர்ன்ல வருது. இது மட்டும் 0, 2, 1 அப்படிங்கிற பேட்டர்ன்ல வந்து போயிருக்கு. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 42வது சம். இப்ப இதுல எது வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, FJQB தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி பாருங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. சி, அடுத்து ஜி, ஓ அண்ட் தென் என். இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்திருக்கு. சரி பாருங்க ஆப்ஷன் சி செக் பண்ணலாம். ஹைச், எல், டி, எஸ். ஆப்ஷன் டி பாருங்க எல், பி, எக்ஸ், டபிள்யூ அப்படிங்கிற பேட்டர்ன்ல போயிருக்கு. ஆப்ஷன் பி பாருங்களேன் எஃப், ஜே, கியூ, பிங்கிற பேட்டர்ன்ல போயிருக்கு. சரி பாருங்க இப்ப இது எப்படி பேட்டர்ன்ல போயிருது பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க 3 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்குது, அதுக்கடுத்து பாருங்க 6 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்குது.
இதுவும் பாருங்க 3 லெட்டர் டிஃபரெண்ட், இதுவும் பாருங்க 6 லெட்டர். ஆப்ஷன் டியும் பாருங்க 3 லெட்டர் 6 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்கு. ஆப்ஷன் பி மட்டும் பாருங்களேன் 3 லெட்டர், அடுத்து பாருங்க 5 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்கிறாங்க. 1 2 3 4 5 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்குது. அப்ப பாருங்க மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா 3 6 டிஃபரெண்ட்ல இருக்கு. ஆப்ஷன் பி மட்டும் 3 5ங்கிற டிஃபரெண்ட்ல இருக்கறனால ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 43வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி RXTO தான் வந்து கரெக்ட். சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. டி ஜே அதுக்கடுத்து எஃப் அண்ட் தென் பி, அதுக்கடுத்து பாருங்க ஐ ஓ கே ஜி. ஆப்ஷன் சி பார்க்கலாம் பாருங்க ஓ யூ கியூ எம். ஆப்ஷன் டி பாருங்க ஆர் எக்ஸ் எக்ஸ் அதுக்கடுத்து டி அதுக்கடுத்து உ. இதுல பார்த்தாலே தெரியுது இதுலதான் நிறைய வந்து லாஸ்ட் ஒன் தான் டிஃபரெண்டா இருக்குன்னு. பாருங்க 1 1 3 அப்படிங்கிற டிஃபரெண்ட்ல வந்து போயிருக்கு. ஆப்ஷன் பியும் பாருங்க 1 1 3 டிஃபரெண்ட்ல இருக்கு. ஆப்ஷன் சியும் 1 1 3 டிஃபரெண்ட்ல தான் இருக்குது. ஆப்ஷன் டி பாருங்களேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 2 டிஃபரெண்ட் இருக்கு, அடுத்து 1 டிஃபரெண்ட் இருக்கு, அடுத்து 3 டிஃபரெண்ட் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 1 1 3 அப்படிங்கிற டிஃபரெண்ட்ல தான் வந்து போயிருக்கு. ஆப்ஷன் டி மட்டும் 2 1 3ங்கிற டிஃபரெண்ட்ல போயிருக்கனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 44வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி IMNQ தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி பாருங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து எந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் லாஸ்ட் 2 லெட்டர் அப்படிங்கிற பேட்டர்ன்ல போயிருக்கு. எக்ஸுக்கும் இசட்டுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா 1 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்கு. சிக்கும் ஜிக்கும் பாத்தீங்கன்னா 3 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்கு. அப்ப இது 1 3 டிஃபரெண்ட்ல போகுது. அடுத்து பாருங்க ஓக்கு கியூக்கும் நடுவுல 1 லெட்டர், டிக்கும் எக்ஸுக்கும் நடுவுல பாருங்க 3 லெட்டர் டிஃபரெண்ட் இருக்கு. அதே மாதிரி ஈக்கும் ஜிக்கும் பாருங்க 1 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்கு. ஜேக்கும் எண்ணுக்கும் பாருங்க 3 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்கு. இப்ப இது எல்லாமே 1 3 அப்படிங்கிற பேட்டர்ன்ல தான் வந்து போயிருக்கு. சரி பாருங்க ஆப்ஷன் சி செக் பண்ணலாம். ஐ எம் என் கியூ இது பாருங்க 3 2 அப்படிங்கிற லெட்டர்ல வந்து போயிருக்குது. 3 2 அப்படிங்கிற டிஃபரெண்ட்ல போயிருக்கு. இது எல்லாம் 1 3 அப்படிங்கிற டிஃபரெண்ட்ல போயிருக்கனால ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 45வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் சி RDWJ தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. யூ ஏ எஃப் ஜெட் அப்படிங்கிற பேட்டர்ன், அதாவது 1வது லெட்டரும் 3வது லெட்டரும் 2வது லெட்டரும் 4வது லெட்டரும் அப்படிங்கிற டிஃபரெண்ட்ல வந்து போயிருக்கு. பாருங்க எஸ் சி எக்ஸ் ஹெச், பாருங்க கே பி ஜி அடுத்து பி. ஆப்ஷன் சி செக் பண்ணலாம் பாருங்க. ஆர் டி ஜே டபிள்யூன்னு சொல்லி இருக்கு. இப்ப இதெல்லாம் பாருங்க 4 அப்படிங்கிற டிஃபரெண்ட்ல வந்து போயிருக்கு. இது எல்லாமே பாருங்க 4 4 டிஃபரெண்ட்ல போயிருக்கு. ஆப்ஷன் பி பாருங்க 4 3 4 அப்படிங்கிற டிஃபரெண்ட்ல தான் இருக்கு. ஆப்ஷன் டி பாருங்க 4 4 டிஃபரெண்ட்ல இருக்கு. ஆப்ஷன் சி மட்டும் பாருங்களேன் 1 2 3 4 1 2 3 4 5 லாஸ்ட் ஒன் மட்டும் பாருங்க 5 டிஃபரெண்ட்ல இருக்கு. மீதி எல்லாம் 4 4 டிஃபரெண்ட்ல இருக்கு. ஆப்ஷன் சி மட்டும் 4 5 டிஃபரெண்ட்ல இருக்கனால அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 46வது சம் பார்க்கலாம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ BFJM தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. ஆப்ஷன் பி ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் பாருங்க, வரிசையா தான் இருக்கு. DEFG பாருங்க வரிசையா இருக்குது. ஆப்ஷன் சி செக் பண்ணலாம் பாருங்க.
எம் பி எஸ். இது பாருங்க 2 2 2 அப்படிங்கிற டிஃபரெண்ட்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஆப்ஷன் டி செக் பண்ணலாம். பி ஆர் டி வி. இது பாருங்க 1 1 1 அப்படிங்கிற டிஃபரெண்ட்ல இருக்கு. ஆப்ஷன் ஏ செக் பண்ணலாம் பாருங்க. பி எஃப் ஜே எம்ங்கிற டிஃபரெண்ட்ல இருக்கு. இது பாருங்க 3 3 2ங்கிற டிஃபரெண்ட்ல இருக்கு. இது எப்படின்னா ஆப்ஷன் பில உள்ளது பாத்தீங்கன்னா டிஃபரெண்டே இல்லாம வரிசையா ஒரு எழுத்து கூட விடாம அப்படி இருக்குது. ஆப்ஷன் சி பாருங்க 2 2 2 அப்படிங்கிற டிஃபரெண்ட்ல போயிருக்கு. ஆப்ஷன் டி பாருங்க 1 1 டிஃபரெண்ட்ல போயிருக்கு. ஆப்ஷன் ஏ மட்டும் பாருங்க 3 3 2 அப்படிங்கிற மீதி எல்லாமே வந்து சேம் டிஃபரெண்ட்ல வந்து போயிருக்கு. ஆப்ஷன் டி மட்டும் 3 3 லாஸ்ட் மட்டும் 2ங்கிற டிஃபரெண்ட்ல போயிருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 47வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி JNRX தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி பாருங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ எழுதிக்கிறேன். F J O U. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி உள்ளது பாருங்க. E I N T. ஆப்ஷன் டி உள்ளது பாருங்க. A B H M. ஆப்ஷன் சி உள்ளது பாருங்க. J N R X அப்படிங்கிற பேட்டர்ன்ல போயிருக்கு. சரி இப்ப இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ பாருங்க 3 4 5ங்கிற பேட்டர்ன்ல போயிருக்கு. ஆப்ஷன் ஏ பாருங்க 3 4 5 அப்படிங்கிற டிஃபரெண்ட்ல இருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் பி பாருங்க 3 4 5ங்கிற டிஃபரெண்ட்ல இருக்கு பாருங்க. 3 4 5ங்கிற டிஃபரெண்ட்ல வந்து போயிருக்கு. ஆப்ஷன்ஸ் டி பாருங்க 2 3 4 அப்படிங்கிற டிஃபரெண்ட்ல வந்து போயிருக்கு. ஆப்ஷன் சி பாருங்களேன் 3 3 5 அப்படிங்கிற டிஃபரெண்ட்ல இருக்கு. இது எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது வலது புறத்துல இருந்து இடது பக்கம் இடது புறத்துல இருந்து வலது புறத்துல வந்து ஒன்னொன்னா ஒரு இதா டிஃபரெண்ட் வந்து கூடிக்கிட்டே வந்து போகுது. அதுதான் வந்து பேட்டர்ன். பாருங்க ஃபர்ஸ்ட் 3 4 5 3 4 5 ஒன்னொன்னா கூடிக்கிட்டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. அதே மாதிரி பாருங்க இதுலயும் 2 3 4 சொல்லி 1 இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கு. ஆப்ஷன் சி மட்டும் பாருங்க 3 3 மட்டும் இருக்குது. லாஸ்ட் மட்டும் 5 வந்திருக்கு. இப்போ 3 4 5 டிஃபரெண்ட்ல வந்தா இது வந்து கரெக்டா இருந்திருக்கும். சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 48வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி EHIL தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. A E F J. ஆப்ஷன் சி பாருங்க K O P T. ஆப்ஷன் டி பாருங்க U Y Z D. Z கடுத்து ABCD வரிசை அப்படி கண்டினியூ ஆகும். ஆப்ஷன் பி உள்ளது பாருங்க E H I L ன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்க 3 3 அப்படிங்கிற டிஃபரெண்ட்ல இருக்குது. ஆப்ஷன் சியும் பாருங்க 3 3 டிஃபரெண்ட்ல இருக்கு. ஆப்ஷன் டியும் 3 3 அப்படிங்கிற டிஃபரெண்ட்ல இருக்கு. ஆப்ஷன் பி மட்டும் பாருங்க 2 2 அப்படிங்கிற டிஃபரெண்ட்ல இருக்குது. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 49வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் சி DXEY தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பாருங்க சி ஆப்ஷன் ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் பாருங்க CX பாருங்க நேரா அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் 2 லெட்டர் பாருங்க GT அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பில இருக்கு BE பாருங்க அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. அதே மாதிரி BY பாருங்க அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. ஆப்ஷன் டில இருக்கு AZ பாருங்க நேர் எதிரா இருக்கு. DW பாருங்க ஆப்போசிட்ல தான் இருக்குது. ஆப்ஷன் சில உள்ளது பாருங்க DX கொடுத்துருக்கு. ஆனா இங்க D கார என்ன இருக்கு W இருக்கு.
பாருங்க டபிள்யூன்னு இருக்கு, டபிள்யூன்னு இருக்கு இல்லையா? சோ அதுக்கடுத்து பாருங்க இ ஒய்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈக்கு நேரம் என்ன இருக்கு? ஒய்ன்னு சொல்லி இருக்குது. ஈக்கு நேரம் என்ன இருக்கு? ஒய்ன்னு சொல்லி இருக்குது பாருங்க. ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒய்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈக்கு நேரம் வி இருக்குது. சாரி, ஈக்கு நேரம் வி இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒய்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி TWXZ தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்குன்னா கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் அப்படிங்கிற பேட்டர்ன்ல வந்து போயிருக்கு பாருங்க. பில இருந்து இ வரைக்கும் பாருங்க 2 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்குது. அதே மாதிரி பாருங்க டிக்கும் ஜிக்கும் நடுவுல பாருங்க 2 லெட்டர் டிஃபரெண்ட். கேக்கும் எண்ணுக்கும் பாருங்க 2 லெட்டர். எம்முக்கும் பிக்கும் பாருங்க 2 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்கு. பிக்கும் எஸ்ஸுக்கு நடுவுல பாருங்க 2 லெட்டர். ஆருக்கும் யூக்கும் பாருங்க 2 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்கு. டிக்கும் எக்ஸுக்கும் பாருங்க 3 லெட்டர் இருக்கு பாருங்க. இங்கதான் 3 லெட்டர் இருக்கு. டபிள்யூக்கும் இசட்டுக்கும் பாருங்க 2 லெட்டர் டிஃபரெண்ட் இருக்கு. எல்லாமே பாருங்க 2 லெட்டர் டிஃபரெண்ட்ல இருக்கு. ஆப்ஷன் டி மட்டும் பாருங்க 3, 2 அப்படிங்கிற டிஃபரெண்ட்ல இருக்கனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே. பாருங்க, நம்ம வந்து RS அகர்வால் புக்ல இருக்கிற சாப்டர் 3ல இருக்கிற வகை 5 வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு வேற டாபிக் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.